இந்த வீடியோல நம்ம Poco F6 பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வருஷத்துல இந்த போனுக்கான எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேர்ட்ட இருந்துச்சு. உண்மையாலுமே அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த போன் பூர்த்தி பண்ணிச்சா இல்லையன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸிங்ல இருந்து வருவோம். இது வழக்கமான Black கலர் பாக்ஸ் தான். இது ஒரு yellow கலர் ஃபாண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது வழக்கமா வர எல்லா பேக்கேஜிங் கண்டென்ட்டும் இருந்துச்சு. முக்கியமா இந்த டைம் இதோட கேஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மத்தபடி இங்க ரெகுலரான பேப்பர் ஒர்க், சிம் எஜெக்டர் பின், பாக்ஸ்ல 120 வாட்கான சார்ஜர், ஆனா 90 வாட் தான் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். மத்தபடி இங்க டைப் சி டு டைப் ஏ கேபிள் இருக்கு. இந்த பாக்ஸ் ஓரமா வச்சுட்டு போனோட டிசைனை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க டிசைனை பார்க்கும்போது இங்க டைட்டானியம் கலர்னு ஒரு கலர் கொடுத்திருக்காங்க. இதான் நம்ம கையில கருது. இன்னொரு கலர் ஒரு கிரே கலர் வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இங்க இந்த ஒரு டிசைன் பார்க்கிறதுக்கு ரெகுலரா வர எம்ஐ டிசைன் மாதிரி தான் இருக்கு. என்ன இங்க இந்த பர்டிகுலர் எல்இடி இருக்குல்ல, இந்த ஏரியால மட்டும் ஒரு சர்க்குலருக்குள்ள அதை கொடுத்திருக்காங்க. மத்தபடி இங்க பெரிய வேரியேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. இங்க பேக்கும் பிளாஸ்டிக் தான், சைடும் பிளாஸ்டிக் தான். வெயிட் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. இப்போ இந்த போனோட ஓவர்வியூவை கொஞ்சம் வேகமா பார்த்தலாம். டாப் சைட்ல பார்த்தோம்னா ஒரு செகண்டரி மைக், ஒரு ஐஆர் பிளாஸ்டர், ஒரு செகண்டரி ஸ்பீக்கர். இதே பாட்டம் சைட்ல வந்தோம்னா பிரைமரி ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், அதுக்கு பக்கத்துல பிரைமரி மைக், ஒரு சிம் கார்டுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. இங்க 2 சிம் கார்டு தான் சப்போர்ட் பண்ணும், மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது. இதே லெஃப்ட் சைட்ல ஒண்ணுமே கிடையாது. ரைட் சைட்ல வால்யூம் பட்டனும் பக்கத்துல பவர் பட்டனும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க ஓவரால் ப்ரொடெக்ஷனுக்கு IP64 கான ரேட்டிங்கும், கிளாஸ் வந்து ஃப்ரண்ட்ல கார்னிங் உள்ள கிளாஸ்க்கான விக்டர் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இப்போ இதோட டிஸ்ப்ளே சைடு வந்தோம்னா இங்க 1.5K ரெசல்யூஷனுக்கான 6.67 இன்ச் அமால்ட் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதுல HDR சப்போர்ட்டும் இருக்கு. இந்த போன்ல இன்டோர் பிரைட்னஸும் சரி, அவுட்டோர்ல இருக்கிற பிரைட்னஸும் சரி ரொம்பவே நல்லா யூசபிளா தான் இருந்துச்சு. ஆனா இந்த செக்மெண்ட்ல இருக்கிற மற்ற போன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்டான்றத வரப்போற காலங்களில் டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்றபடி இந்த போன்ல வியூவிங் ஆங்கிள்ஸ் குறை சொல்ற மாதிரி இல்லை, டீட்டெயில்ஸ் நல்லா தெளிவாகவே இருக்கு. இது யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணல. இதோட டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தா இருந்துச்சு. இங்க உங்களுக்கு யூடியூப்ல 4K HDR வரையும் சப்போர்ட் இருக்கு. நீங்க 60 FPS வரையும் நீங்க ப்ளே பண்ணலாம். இங்க உங்களுக்கு HDR ஆகும்போது அப்படியே பிரைட்னஸ் பூஸ்ட் ஆகுது. வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு, கலர்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்கு. அப்புறம் இந்த ஃப்ரண்ட் சைட்ல பார்த்தோம்னா உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. இதோட குவாலிட்டியும் இந்த பட்ஜெட்ல நல்லாவே இருக்கு. இதோட ஃபேஸ் அன்லாக்கோட குவாலிட்டியும் இந்த பட்ஜெட்ல சிறப்பா கொடுத்திருக்காங்க. இப்போ அப்படியே ஸ்பீக்கர் சைடு வந்தோம்னா இங்க ஒரு டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோட குவாலிட்டியுமே இந்த பட்ஜெட்ல சிறப்பா இருக்கு. குறை சொல்ற மாதிரி பெரிய விஷயங்கள் இதுல இல்ல. அடுத்து காலிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசும்போது உங்களுக்கு 15 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கால் டிராப் நான் மேஜரா எதுவுமே ஃபேஸ் பண்ணல. ஆனா இங்க வாய்ஸ் ஓவர் NR சப்போர்ட் கொடுத்திருந்தாலும் இந்த போன்ல இப்போதைக்கு அது அவைலபிளா இல்ல. மேபி ஃபியூச்சர்ல அவைலபிளா இருக்கலாம். மற்றபடி இங்க 5G ஸ்பீட்னு பார்க்கும்போது அரௌண்ட் 200 Mbps சொல்லியமான ஸ்பீட் எனக்கு கிடைச்சிச்சு. இது நெட்வொர்க் ஏரியாவை பொறுத்து மாறும். வழக்கமா வர எல்லா சென்சாருமே இந்த போன்ல இருக்கு. வைஃபையோட 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத்ல 5.4 இருக்கு. NFC சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களால கார்ட்லெஸ் பேமெண்ட் ஈஸியா பண்ண முடியும் இந்த போன்ல. நெக்ஸ்ட் இதோட மேஜரான ஹைலைட் இதோட ஸ்டோரேஜ் தான். இங்க ஸ்டோரேஜ் பேஸே 8GB 256GB வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம 12GB 512GB வேரியன்ட்டும் இருக்கு. இங்க LPDDR5X ரேமும் UFSல 4.0 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்டோரேஜ் ஸ்பீடா இந்த போனை காட்டுது. அடுத்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது இங்க ஸ்னாப்டிராகனோட 8S Gen 3 கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் 8 Gen 2க்கு ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லலாம். இங்க ரே ட்ரேசிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 1.39 மில்லியன் வரலையும் ஆண்ட்ராய்டுல கிடைச்சிச்சு. இதோட கிக் பெஞ்ச் ஸ்கோருமே ரொம்பவே கமாண்டிங்கா இருந்துச்சு. இதோட ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் 3D மார்க்ல எனக்கு அரௌண்ட் 90% வரலையும் கிடைச்சிச்சு. தெர்மல் த்ராட்லிங்ல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஒரு 85%க்கான ஸ்டெபிலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ஸ்கோர் மாதிரி தான் தெரியுது. ஆனா இது ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே டு டே லைஃப்ல நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இதுல எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஆப் ஓப்பனிங், க்ளோசிங், ஸ்வைப் இதுல எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா ரெஸ்பான்சிவா இருக்கு. இப்போ கேமிங் சைடு வந்தோம்னா உங்களால BGMIல 60 FPS சொல்லி தான் ப்ளே பண்ண முடியும். இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு ஏன்டா 60 FPSல லிமிட் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. இதுல ஈரங்கல் மோட்ல விளையாடுறீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. மைனரான ஃப்ரேம் டிராப் இருக்கு. ஆனா நீங்க அரினாக்குள்ள போயிடுறீங்க அப்படின்னா PUBGல அந்த இடத்துல ஹெவியாவே லேக் அடிக்குது. இந்த இடத்துல நீங்க அல்டிமேட் மோட ஆன் பண்றீங்க அப்படின்னா 60 FPSல இருந்து உங்களால 120 FPS வரையும் புஷ் பண்ண முடியும். அந்த இடத்துல ஒரு 70-80% 80% வரையும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. ஆனால் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணல, இன்னுமே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இதே COD பக்கம் வந்தோம்னா உங்களுக்கு 120 FPS வரையும் சப்போர்ட் இருக்கு. அங்கே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு. அங்கே எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஃப்ரேம் ட்ராப்பும் பெருசாக நோட்டீஸ் பண்ணல. ஆனால் அந்த கேமிங்லாம் ப்ளே பண்ணும்போது எனக்கு மேக்ஸிமம் 43 டிகிரி செல்சியஸ் வரையும் போகுது. மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த செக்மெண்ட்டில் 1 டிகிரி 2 டிகிரி வரையும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருந்துச்சு. ஆனால் மேஜரான ஹீட்டிங் இந்த ஃபோனில் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. ஆனால் மேஜரான ஹிட் அடித்த ஏரியா இதோட பேட்டரிஸ் தான்.
தான். இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 50% பண்ணுறதுக்கு 24 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இதே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 53 நிமிஷத்துலேருந்து 1 hour 2 minutes வரையும் டைம் எடுத்துக்கிச்சு. ஆனால் இங்கே பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது ஒரு மாட்ரேட்டாக யூஸ் பண்ணுறீங்க, 1 hour கேம் பண்ணுறீங்க, 1 hourன்னு சொல்லிட்டு வெவ்வேறு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 6 hours பேட்டரி வந்தாவே பெரிய விஷயமா தான் இருக்குது. இதே நீங்கள் ஹெவியாக இந்த ஃபோனை நீங்கள் புஷ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 4 hourக்குள்ள தான் அதோட பேட்டரி லைஃப் வருது. நான் ஒரு 2.5 hours மேலே பப்ஜி ப்ளே பண்ணியிருந்தேன். ஒரு அரை மணி நேரம் வரலையும் COD ப்ளே பண்ணேன். மற்ற ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து 1 hour புஷ் பண்ணேன். எனக்கு மேக்ஸிமம் ஒரு 4 to 4.5 hours வரலியமான பேட்டரி லைஃப் தான் கிடச்சிச்சு ஹெவியாக புஷ் பண்ணும்போது. இந்த இடத்துல இவங்க கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியே ஆகணும். இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த பேட்டரி லைஃப் கண்டிப்பாக ஒத்து வராது. அடுத்தது அதோட கேமராஸ் பற்றி பேசும்போது ஃப்ரண்ட்டில் ஆம்னிவிஷன் சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்கே 20 MBக்கான சப்போர்ட் இருக்குது. இங்கே இதோட டேலைட் குவாலிட்டின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குங்க. ஆனால் டீட்டெயில்ஸ் வந்து ஓரளவுக்கு சாஃப்டான இமேஜ் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் கிடைக்குது. ஆனால் பேக் லைட்டில் டைனமிக் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அடிவாங்க செய்யுது. அந்த இடத்துல சாஃப்ட்னஸ் இன்னுமே அதிகமாகுது. இதே இண்டோர் கண்டிஷன் போறீங்க அப்படின்னா லைட்டிங்கை பொறுத்து ஓரளவுக்கு டீசெண்டான அவுட்புட் கிடைக்குது. இதே போர்ட்ரேட் பக்கம் போறீங்கன்னா டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது, கலர்ஸும் நல்லா இருக்குது. இப்போ பேக் கேமரா பக்கம் வந்தோம்னா சோனியோட IMX882 சென்சார் தான் இது பிரைமரி சென்சாராக இருக்குது. செகண்டரியாக இருக்கிறது 8 MBக்கான சோனி IMX315 சென்சார். இதோட பர்ஃபார்மன்ஸ் டே லைட்டில் கலர்ஸ், டீட்டெயில்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. என்ன கலர்ஸ் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக இருக்குது. சில நேரம் ஒரு கலர் காட்டுது, இன்னொரு நேரம் இன்னொரு கலர் காட்டுது. மற்றபடி ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பேக்லைட் சுச்சுவேஷனில் லைட்டாக உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வருது. மற்றபடி லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது மேஜரான இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஃபோனில் இருக்குது. கேமராஸில் இருந்தாலும் நிறையவே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் உங்களுக்கு லோ லைட்டில் எடுக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான அவுட்புட் இந்த ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதே நீங்கள் வீடியோ சைடு வந்தோம்னா பேக்கில் உங்களுக்கு 4K 60 FPS சொல்லி சப்போர்ட் பண்ணும். அவுடோரில் எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்போஷர் அந்த அளவுக்கு ப்ராப்பராக இல்லை. டீட்டெயில்ஸ் அண்ட் டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். இதே ஃப்ரண்ட் கேமரா பக்கம் வந்தோம்னா உங்களுக்கு 1080p 60 FPS சொல்லி உங்களால் ஷூட் பண்ண முடியும். அந்த இடத்துலையும் ஸ்டெபிலிட்டி அடி வாங்குது, டீட்டெயில்ஸும் நல்லாவே அடி வாங்க தான் செய்யுது. ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்குது. ஆனால் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஃபோனில் நீங்கள் வீடியோ சைடில் வச்சுக்காதீங்க. அடுத்ததா எக்கச்சக்கமான கேமரா மோட் இந்த ஃபோன்லையுமே இருக்கு. இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வந்தோம்னா இங்கே 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த ஃபோனில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் போக்கோ இந்த வருஷம் நல்லாவே பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. மதர் போர்ட் கம்ப்ளைண்ட் ரீசெண்டாக வர சீரியஸில் இது வரலையும் இது ரிப்போர்ட் ஆகாமல் இருக்கிற வரலையும் மக்களுக்கு நல்லது. அடுத்தது இங்கே UIயில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸும் சேர்ந்தே தான் வருது. உங்களுக்கு 50+ அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டாலாக வரும். நிறைய அப்ளிகேஷன் உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இதில் UI ஃபீச்சரும் எக்கச்சக்கமாக இருக்குது. டெப்த் எஃபெக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையவே அள்ளி கொடுத்துருக்காங்க. அதில் எந்த குறையும் இவங்க வைக்கல. ஃபைனலாக அதோட பிரைசிங்கை பற்றி பேசும்போது உங்களுக்கு 8GB 256GB வேரியன்ட் 30,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் பிரைஸ்லாம் போக உங்களால் 27,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஃபோனை நீங்கள் வாங்க முடியும். இதே 12GB 512GB வேரியன்ட் உங்களுக்கு 32,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர்லாம் போக உங்களால் 29,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஃபோனை வாங்க முடியும். ஆனால் அந்த பிரைஸுக்கு டிஸ்பிளே நல்லா கொடுத்துருக்காங்க. கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 70% நல்லா இருக்கு. ஆனால் இங்கே பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இதோட பேட்டரி லைஃப் தான். என்னதான் பவர்ஃபுல்லான சிப்பு கொடுத்திருந்தாலும் இங்கே பேட்டரி மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. அதுதான் இங்கே மேஜர் ஹிட்டாக தெரியுது. அப்புறம் ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் அதிகமாக தெரியுது. ஸ்டெபிலிட்டி கேமிங்கில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இதுதான் இதில் இருக்கிற குறைகள். இன்னும் எக்கச்சக்கமான ரிவ்யூவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.